राधा माधवा जय कुंज बिहारी राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवर हरि जय गिरिवर हरि जय गोपी जन वल्लभा जय गिरिवर हरि जय गिरिवर हरि जय गोपी जन वल्लभा जय गिरिवर हरि जय गिरिवर हरि जय गोपी जन वल्लभा जय गिरिवर हरि जय गिरिवर हरि जय यशोदानन्दना जय व्रज जन रञ्जना जय व्रज जन रञ्जना जय यशोदानन्दना जय व्रज जन रञ्जना जय व्रज जन रञ्जना जय यमुना तीरवनचारी जय कुंज बिहारी जय यमुना तीरवनचारी जय कुंज बिहारी जय यमुना तीरवनचारी जय कुंज बिहारी यमुना तीरवनचारी जय कुंज Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare Rama,
ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। பக்தி தொண்டுல நவவித அங்கங்கள் 9 அங்கங்கள் உண்டு. பகவானை பற்றி கேட்கிறத சிரவணம் அப்படின்னு சொல்றோம். சிரவணம் சிரவண மங்கள கோபியா கீதத்துல வருது. சிரவணம் கேட்கிறது, காது கொடுத்து கேட்கிறது. அது முதல் அங்கமா இருக்கு, கேட்பது. அடுத்து பாடுறது கீர்த்தனம், பகவானை பாடுறது, நாமம் சொல்றது, அதெல்லாம் கீர்த்தனத்துல வருது. பகவானை பற்றி பேசுறது வாய் அதுக்குதான் தரப்பட்டிருக்கு. முதல் யுகத்துக்கு சத்திய யுகம்னு பேர். சத்திய யுகம்னா வாய்மை யுகம் அப்படின்னு பேர். எப்பவும் உண்மையிலேயே மனசு நிற்கும். உண்மைங்கிறது என்ன? அல்டிமேட் ட்ரூத், மேலான பரம்பொருள். பரம்பொருள்லே மனசு இருக்கும், பொய்யானது எல்லாம் போகாது. அந்த மாதிரி சத்தியோகத்துல அவ்வளவு நல்ல ஒரு சூழல் இருந்தது. வாய்மை வாய்மை உண்மை பேசத்தான் வாய் தரப்பட்டது. அதான் வாய்மை அப்படிங்கிறோம். அது கீர்த்தனம், அதுக்காக அது இதுதான் அர்த்தம். கீர்த்தனம்னா இதான் அர்த்தம். அடுத்து நினைக்கிறது, சதா நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸ்மரணம்னு பேர். ஸ்மரணம் எப்பவுமே பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்முடைய பாடல்கள்லாம் பெரும்பாலும் அவரை நினைக்கிற மாதிரியே இருக்கும். அதரம் மதுரம், வதனம் மதுரம், இதெல்லாம் என்னது? அவரை மெடிடேட் பண்றோம், தியானிக்கிறோம். திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் தியானிக்கிறோம். இதுக்கு ஸ்மரணம் அப்படின்னு பேர். அடுத்து திருவடிக்கு தொண்டு பண்றது, சந்தனம் அரைக்கிறது. சந்தனம், அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு கங்கா தீர்த்தம் விட்டு அதை நல்லா குழைவா அரைச்சிட்டு துளசி இலையை எடுத்து பகவான் பாதத்தை வைக்கிறோம். பகவானை தினமும் அபிஷேகம் பண்றோம், குளிப்பாட்டுறோம். அப்போ பாதத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கி பார்க்கணும். இதெல்லாம் பாத சேவனம். மசாஜ் பண்ணி விடுறது பாத சேவனம். லக்ஷ்மி சகசிர சம்பிரம சேவியமானம், அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி லட்சுமிகள்லாம் பகவான் பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத சேவனம். அடுத்து அவரை அந்த குளிப்பாட்டுறோமே, அந்த உடுத்துறோம்,
ஆரத்தி பண்றோம், இதெல்லாம் பூஜனம் அதுல வருது. கண்ணனை விட்டு கொடுக்காம இருக்கிறது, அது வந்து சகா நிலை, நட்பு நிலை, சாக்கியம்னு பேர். விட்டு கொடுக்காம இருக்கிறது. நாமம் போடுறதுக்கு வெக்கப்படுறது, துளசி மாலை போடுறதுக்கு வெக்கப்படுறது, இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் விட்டு கொடுக்கிறது. தன்னுடைய தர்மத்தை யாரும் விடக்கூடாது, அதை தியாகம் பண்ண சொல்லலை. ஒரு முறை கைதட்டி பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசிரியர் மட்டும் கூச்சப்பட்டுட்டு கை தட்டவே இல்லை. அவருக்கு வெக்கமா இருந்தது. அதே ஆசிரியர் நாங்க பஜார்ல பார்க்கும்போது ஒரு பஸ் ஏறுறதுக்கு பஸ் நிற்கும்னு நினைச்சு வந்தாரு. ஆனா அது மெதுவா போயிட்டே அப்படி ஓட ஆரம்பிச்சு. இவரும் அது பின்னாடியே ஓடுறாரு, வளைஞ்சு ஓடுறாரு. எனக்கு பார்த்து ஆச்சரியம், ஒரு ஆசிரியர் இப்படி ஓடலாமா, வெக்கப்படாம ஓடுறாருன்னு ஆச்சரியமா இருந்தது. உலகத்துல தப்பு பண்ணதான் வெக்கப்படணும், நல்லது பண்றதுக்கு வெக்கப்பட்டா அப்போ தப்ப இவ்வளவு தைரியமா பண்ணுவாங்கன்னு அதுல இருந்து தெரியுது. அப்போ இந்த மாதிரி எது நல்லதோ அதுகள்ல வந்து ஈடுபாடை அதிகரிக்கிறது. அடுத்து குருவரர் கிருஷ்ண பலராம அழைச்சிட்டு வர்றதுக்காக பிருந்தாவனம் போற போது கொஞ்ச தூரம் தான் ரதத்துல வந்தார். அப்புறம் அந்த குதிரைகளே பார்த்தது. அந்த பொழுதில கண்ணன் காலடி தடம் பெறுது, பசுக்கள் மேஞ்ச கால் தடங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு குதிரைகள்லாம் அப்படி அமைதியா நிற்குது. இவர் புரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கி பார்த்தார். அப்படி மண்டி போட்டு பார்த்தா அதுல கண்ணன் பாதம் முத்திரை, அந்த முத்திரைகளோட பாத சூடு. அதை பார்த்து அவருக்கு ஒன்றும் ஓடலை. ஆகா, என்னுடைய ஆராதனைக்குரிய இறைவனுடைய பாதத்தடம் அப்படின்னு சொல்லி அதை அப்படி முகத்தை ஒத்தி எடுத்தார். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் தூரத்துக்கு இப்படியே மண்டி போட்டு அப்படியே வணங்கி வந்தார். இதுக்குதான் வந்தனம்னு பேரு, வணங்கிக்கிட்டே போறது. அடுத்து தொண்டு செய்யறது இருக்கு, தாசியம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அனுமன் அதுக்கு உதாரணம். பகவான் கிருஷ்ணர் வந்து நாயகன், ராதா வந்து, அதாவது பகவான் கிருஷ்ணர் பகவான் நாயகன், இவங்க வந்து ராதா வந்து நாயகி. ஆனால் சேவகா பகவான் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. தொண்டு எப்படி செய்யணும்னு காட்டக்கூடிய இறைவன் நமக்கு. அவங்க எப்படி தொண்டு செய்யணுங்கிறத காட்டுறாங்க. இப்படி ஒண்ணு சொல்லி ஆத்ம நிவேதனத்துல முடிக்கிறாங்க. ஆத்ம நிவேதனம்ங்கிறது சரணாகதி. சரணாகதியில என்னன்னா நான் எனது அங்க இருக்காது. பலி மகாராஜாவை அதை உதாரணப்படுத்துறோம். பலி சக்கரவர்த்தி விஷ்ணு கேட்கிறார், வாமனர் கேட்டார், 3 அடி நிலாந்தாரன்னு சொன்னேன், 2 அடியில எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் இப்படி என்ன ஏமாத்த பாக்குறியா, 3வது அடிக்கு எனக்கு இடம் கொடு முதல்ல அப்படிங்கிறார். அவன் சின்னதா இருக்கான், சின்ன எறும்பு மாதிரி இருக்கான், பூமி உருண்டையில எறும்பு நடந்து போற மாதிரி அவர் பாதத்துக்கு கீழே சின்னதா இருக்கான். அப்போ அவன் சொன்னான், இறைவன்கிட்ட இருந்து ஒரு ஜீவனை பிரிக்கிறது எதுன்னா கர்வம் தான், திமிரு தான் பிரிக்குது. இறைவன் எல்லாம் கொடுத்திருக்காரு, மூளை கொடுத்திருக்கிறார், மனசு கொடுத்திருக்கிறாரு, கைகால் கொடுத்திருக்காரு, கண் இருக்கு, உடம்பு இருக்கு, எல்லாம் அவர் கொடுத்ததுதான். ஆனா ஜீவனுக்குன்னு இறைவன் கொடுக்காம ஜீவனா சம்பாதிச்சதுன்னா அது திமிரு. என்னுடைய இது, ஏன் இது, நான் தான், எனக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு திமிரு. அப்போ உங்களுக்கு நான் என்ன தர முடியும், ஏற்கனவே தந்த 2மே உங்களோடதுதான். ஆனா விசேஷமா ஒண்ணு இருக்கு, அதுதான் என்ன உங்கள்ல இருந்து தனியா கொண்டு வந்தது. அந்த ஒண்ண நீங்க மிதிச்சு நசிக்கிறீங்க, உங்ககிட்ட நான் அதை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தலையை சாச்சான். பகவான் தலையில பாதத்தை வச்சு ஆசி பண்றார். அது மாதிரி அந்த மண்டக்கணம் இருக்க, அதுதான் எல்லாரையும் வழி நடத்தும். கலிகாலத்துல கேட்கவே வேண்டாம்.
அதை வந்து போக்குங்கன்னு பலி மகாராஜா அப்பவே நமக்கு காட்டியிருக்கிறாரு. இதுக்கு சரணாகதின்னு பேர். ஒப்படைச்சிட்டாரு தன்னை. இது மாதிரி நாம பார்க்கிறோம். அதுக்கு ஆத்ம நிவேதனம் பேரு. சிரவணம், கீர்த்தன, ஸ்மரண, வந்தன, பாத சேவன, தாசேரி, பூஜன, சகிஜன, ஆத்ம நிவேதன. கோவிந்த தாச அபிலாஷரே. அந்த கோவிந்ததாஸ் வந்து பாட்டுல எழுதியிருக்கிறார். பாகவதத்துல உள்ளதுதான் அவர் எழுதியிருக்கிறார். இதுல சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நாம ஜபம் மட்டும் பண்ணாலே முதல் 3 அங்கங்களும் அதுல வந்துருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. நாம சொல்லும் போது முதல்ல வாய் மட்டும் சொல்லுது, அப்புறம் தொண்டை அதுல ஜாயிண்ட் ஆகுது, அப்புறம் இதயமும் அதுல வந்து இணையுது. இந்த 3ம் இருக்கணும். அப்பதான் சாண்டிங் கரெக்டா இருக்கும். அப்போ உங்களுடைய தொடுப்புலன் இருக்க ஸ்பரிசம் அது துளசி மாலைக்கு போயிருது. ஒண்ணு வாய் உச்சரிக்குது, மனப்பூர்வமா சொல்லுது, காது அதை கவனிக்குது, ஹரே கிருஷ்ணா அதை கவனிக்குது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. காது வந்து அதை கவனிக்குது. இப்படி ஒரு கூட்டமா ஒரு வேலை நடக்குது. அவங்க பிரபுபாதா சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நீங்களே கடவுளை சொல்றீங்க, சொல்றத நீங்களே கவனிக்கிறீங்க. சிரவணம், கீர்த்தனம் 2ஆச்சு. அடுத்து நினைக்கிறீங்க, 3ம் இதுல வந்துருது. 3 அங்கங்களும் ஒரு வேளையிலேயே நடந்துருது. அதனாலதான் பக்தி பண்ணணும்னா அதுக்கு முதல் அஸ்திவாரமா நாமத்தை வச்சிருக்கிறாங்க. நாமம் சொல்லுங்க அப்படின்னு. கலிகாலத்துல நாமம் வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாட்டி கூட, உங்களுக்கு அதுல சிந்தை அதுல ஒழுங்காட்டி கூட, அது நாமத்தோட பாடு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வரும், உள்ள கொண்டு வரும். எவ்வளவு மோசமான நிலையில இருக்கோம் நாம, ஒன்றும் அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியாது. ஆனா நாமும் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கும். ஹரிதாஸ் தாகூர் நாம ஜபம் பண்ற போது, ஹரிதாஸ் தாகூர் நாம சொல்ற போது ஒருத்திய அவர் கெட்ட பேர் எடுப்பதுக்காக அனுப்புனாங்க. அவளுக்கு அதுதான் தொழில், கெடுக்கிறது தான் தொழில். ஆனா அதையே ஜீவனமா வச்சு வாழ்ந்தவா, சவால் விட்டுட்டு வந்தவா, இங்க வந்து ஒரு நாள் பார்த்தா, 2ஆம் நாள் பார்த்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம அவர் சொல்லும் போது அதுல அப்படியே சேர்றா, தன்னை இணைச்சுக்கிட்டா. அப்புறம் இவரு அவள்கிட்ட பேசணும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. நாமம் தான் அப்படி மாத்திருக்கு. இதுக்கு முன்ன எவ்வளவோ உலகம் பூரா கோயில் இருக்கு, கோயில் குளங்கள் இருக்கு, சாதுக்கள் அங்கங்க என்னெல்லாமோ இருக்குது. உலகத்துல எல்லாம் இருக்கு ஆன்மீகங்கிற பேர்ல. ஆனா நாமம் மாற்றிய அளவுக்கு வேற எந்த சம்பவங்களும் ஒருத்தரை மாத்தல. அந்த அளவுக்கு இது வேகமா வேலை செய்யுது. காரணம் என்னன்னா, அது ஷூட் ஆகுது. இந்த யுகத்துக்கு பொருத்தமானதாக இருக்கு. யுக தர்மம்னா அதான் அர்த்தம். அப்படி அது வந்து பொருந்தி வரணும். சிங்கப்பூர்ல வெளியே நாய் அனுப்புனா வராது, தின்றுவாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு விதமா சாப்பிடுறாங்க. யுக்ரைன், பல்கேரியா, சில நாடுகள்ல மனுஷனை தின்பாங்க. பாம்பேல சுடுகாட்டுல இருந்து டெட் பாடி எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க, ஹோட்டல்ல கொடுக்குறாங்க. இப்ப கூட செய்தி பார்த்தோம், ஒரு ட்ரெயின் நிறைய நாய்க்கறி வந்தது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்னன்னா, உலகம் பூரா இப்படித்தான் இருக்கு. தப்பு தப்பா ஆனா நல்லா செய்யறாங்க. ஆனா அப்படிப்பட்ட திசை மாறி போன இடத்துல இந்த ஹரிநாமம் வந்து, அதாவது இந்த ஹரிநாமங்கிறது பாகவத தர்மம், ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துது. இதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு ஆசையோட நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவையாவது நாமத்தை சொல்லு அப்படின்னு அவர் வேண்டுறார். அதுதான்
ஹரிதாஸ்டையும் நித்யானந்த பிரபுட்டையும் மகாபிரபு காலில் விழுந்தாவது வேண்டுங்க, ஒரு தடவை அவன் சொன்னா போதும், எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். நாமத்தில் அவ்வளவு நன்மைகள் அதுல இருக்குது. அதை உணர்ந்து அவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து உலகம் ஏத்துக்கிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியர்கள் மூலமா, சாதுக்கள் மூலமா அது பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ எவ்வளவு மோசமான நிலையில இருந்த ஒருத்தர் நாம சொன்னதுனால இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எப்பவுமே ஒருத்தர் ஆஸ்பத்திரி போகணும்னா உள்ள போனவங்க எல்லாம் நல்ல நிலையில வெளியே வந்தாங்களான்னு செக் பண்றாங்க. 4 பேர்கிட்ட கேட்கறாங்க. ஒரு வெண்டைக்காய் வாங்கினா கூட ஒடிச்சு பார்க்குறோம். மிளகா போட சொன்னா கூட நயம் சரக்கா போடு அப்படிங்கிறோம். இதே போல இந்த நாமத்தை வந்து இப்படிலாம் இவ்வளவு சாஸ்திரங்கள், இவ்வளவு சாதுக்கள் இவங்கெல்லாம் சொல்றாங்களே அப்படிங்கிறத நாம பரீட்சை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தி சொல்லி பார்த்தாச்சுன்னா அப்ப நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். எப்படி அது மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு. என் குருநாதர் ஒரு முறை ஒரு பக்தர்கிட்ட கேட்டாங்க, நீ தினமும் மாமிசம் சாப்பிட்டவன் தானே? ஆமா அப்படின்னா. மாசம் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், சில மாசம் 10,000 ரூபாய் கூட நான் சாப்பிடுவேன் அப்படி பெருமையா சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அப்படிலாம் சாப்பிட்டாரு. இப்ப ஏன் விட்ட அப்படின்னு பிடிக்கல. நாமன் சொல்றாரு 5 வருஷமா அதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனா அவருக்கு அதுதான் ரீசன் சொல்ல தெரியல. இப்ப நான் பக்தராயிட்டேன், எனக்கு அது பிடிக்கல. முன்ன இவ்வளவு செலவழிச்சு நீ சாப்பிட்டிய, இப்ப உனக்கு 10 லட்சம் தந்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவியான்னு கேட்டா முடியாது. அப்ப எங்க மகாராஜ் கூட்டத்துல பாத்தீங்களா, இப்படி இவரை மாத்துனது எது? நானா மாத்தினேன்? நாமத்தை சொல்லுன்னு சொன்னா நாம அவனை மாத்திருச்சு. இவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயம்தான். ஆனா நாம நிறைய கடைப்பிடிக்கிறோம். நாமத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தரல. முந்தி அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பேன். பரதநாட்டியம் ஆடுறவா எதிர ஆடியன்ஸ் வந்து நல்லா ரசிச்சாங்கன்னா அவன் இன்னும் திறமையோட ஆடுவா. எதிர உள்ளவங்களாம் தூங்கி விழுந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவளுக்கு உற்சாகம் போயிடும். இதே மாதிரிதான் நாமத்துல ஏன் உற்சாகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா நாம ரசிக்கல. சில பக்தி வினோத் தாகூர் சொல்றாங்க, நீங்க ரசிக்க ஆரம்பிச்சுட்டா நாம உங்க நாட்களை நர்த்தனம் ஆடி பல அற்புதங்களை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நாமம் வந்து இறைவன் மாதிரியே எல்லாமானதாக இருக்கு. அதை வந்து எப்படி ஒருத்தர் வந்து எந்த வேலையையும் அக்கறை இல்லாம செய்ய மாட்டார். அவருக்கு அதுல விருப்பம் இருந்தா அக்கறையா செய்யறாரு. நாம ஜபத்தையும் நாம வந்து அந்த மாதிரி அக்கறையா, தூக்கம் வந்தா உடனே எழுந்திருச்சு கொஞ்சம் நடக்கலாம். ரொம்ப அசதியா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் எழுதிட்டு அப்புறம் நாம ஜபம் பண்ணலாம். குறிக்கோள் நாம சொல்றது. ஆனா அதை தக்க வைக்க என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் தடுமாறுது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நாம வந்து நம்முடைய சௌகரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாமத்தை 2ஆம் பட்சமா வச்சிருந்தா நாம வந்து சௌகரியத்துக்கு தான் அது ஏதாவது செய்யுமே ஒழிய பக்தி வளர, இந்த பக்தியின் அங்கங்கள்ல சுவை வர்ற மாதிரி அது உதவி பண்ணாது. அதுல நாம கவனமா இருக்கணும். நாம வந்து சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அவர் இது வந்து உங்களை அந்த பிரேமையோடைய லட்சணங்கள் சொல்லப்படுது. என்னென்ன நடக்கும், மயக்கம் வரும், மூர்ச்சி ஆகிறது, விளவெழுத்து போறது, வேர்க்கிறது, வாய் திணறது, திக்கி திணறது, எவ்வளவோ அடையாளங்கள் சொல்றாரு. அப்ப நாம வந்து அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கொஞ்சம் வேற ஒண்ணும் அதோட உலகத்துல இதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? சௌத்த புவன மாஜே அப்படின்னு சொல்லி பாட்டுல வரும். உத்தில அருணா போரவ பாகை, அந்த பாட்டுல பார்க்கலாம். இதுக்கு மேல
14 அடுக்கு உலகங்கள்லயும் வசதியா ஒண்ணுமே கிடையாது. நாமத்துக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆ. அப்போ அந்த மாதிரி நினைப்போட நாம வந்து ஹரிநாமத்தை அணுகுனோம்னா, நாம கொஞ்சம் கொஞ்சமா ஆ அந்த அதுல அக்கறை உண்டாகும். நல்ல ஒரு விருத்திய நம்ம உணர முடியும். ஃபீல் பண்ண முடியும். குருமார்களுடைய சரிதெல்லாம் படிக்கணும். திவ்ய சரிதம் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம். போன முறை சர்வபௌம தாஸ் பிரபு அவங்க வந்து நாங்க குருவை விட்டு ரொம்ப தள்ளி நிக்கிறோம். அவங்க வருஷம் ஒரு முறை கொஞ்ச நேரம் தான் பார்க்கிறோம். எங்களுக்கு நாங்க எப்படி அவங்களுடைய சேவையில இணைகிறதுன்னு கேட்டாங்க. அது அவங்களுடைய வரலாறு, அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் படிக்கணும். படிக்கிற போது நமக்கு மூத்தவங்க குரு வர்க்கம் எப்படிலாம் இருந்தாங்கங்கிறது அதுல தெரிய வருது. தெரிய வரும்போது எப்பவுமே மனுஷனுடைய குணம் என்னன்னா, எதையாவது பார்த்து தான் ஒண்ணு அவன் கத்துக்க முடியும். வெறுமனே கேட்டு பிரயோஜனம் இல்லை. பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது, நாமும் சொல்ல சொல்ல மனசுக்கு தியான சக்தி கூடும். ஸ்மரண் அது வந்து அதிகரிக்கும். அப்ப அந்த சக்தியோட அவங்க வந்து குரு வரலாறை படிக்கும்போது அதுலயே ஒரு தியானம் கிடைக்கும். என்ன குரு வர்க்கத்துல இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அதான் அவன் நினைச்சு பார்க்க முடியும். அப்ப என்ன ஆகுது, நம்முடைய இதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பியூர் ஆகும், சுத்தமாகும். சுத்தமாயிட்டு கொஞ்சமாவது 100ல ஒரு 100 அளவாவது அந்த சாது இப்படி வாழ்ந்திருக்கிறார், இந்த சாது இப்படி வாழ்ந்திருக்கிறார், நான் இப்படி வீணா இருக்கிறேனே, நானும் கொஞ்சம் முயற்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு முயற்சி உள்ளுக்குள்ள உண்டாகும். இதைத்தான் குரு வந்து எதிர்பார்க்கிறார். குருவுக்கு நாம செய்யற பிரதி உபகாரம் இதுதான். ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே போகணும். அதைத்தான் குரு விரும்புறார். ஒரே நிலையிலே இருக்கக்கூடாது, வீழ்ச்சியும் அடையக்கூடாது, முன்னேற்றம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாதுக்களுடைய கதைகள்லாம் திவ்ய சரிதம் படிக்கலாம். சில பிரபுபாதா எனும் மாதவனின் கதிர்கள் அதுலெல்லாம் நிறைய குருமார்களுடைய சரிதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படிக்கிற போது உங்களுக்கே தெரியும், ஒரு முன்னேற்றத்தை நீங்க வந்து உணர முடியும். உங்கள வழிநடத்த பரமாத்மா தயாரா இருக்கிறார். நீங்க நம்ப மறுத்தா கூட கனவுல வந்து அறிவுறுத்த அவர் தயாரா இருக்கிறார். ஆனா நீங்க வந்து உங்களை ஒப்படைக்கணும், உங்களை வந்து கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா அப்போ வந்து அந்த கைடன்ஸ் கிடைக்கும். குரு தள்ளி இருந்தா கூட அவருக்கு வல்லமை இருக்கு, எல்லார்ட்டையும் பேச முடியும். எத்தனையோ சீடர்கள் அதை அனுபவிக்கிறாங்க. நேற்று மகாராஜ் வந்தாங்க, இப்படி சொன்னாங்க அப்படிலாம் நிறைய பேருக்கு நடக்கத்தானே செய்யுது. ஏன்னா பரமாத்மா என்ன செய்யணுமோ அதை குரு மூலமா செஞ்சுருவாரு. ரொம்ப சுலபம். யாரையும் எங்க இருந்தும் அவர் வந்து திருத்த முடியும், ஆட்கொள்ள முடியும். இது மாதிரி பரமாத்மா அவர்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு. குருவை தான் அவர் பயன்படுத்துறாரு. அப்ப நாம வந்து அந்த குரு அவர் தந்த நாமம் இதுகளை எல்லாம் அந்த பக்தி அங்கங்கள் நமக்குள்ள விருத்தியாக வேண்டி நாம பயன்படுத்திக்கணும். அப்படின்னா முன்னேற்றத்தை வந்து நாம உணர முடியும் அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா. எது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கேட்கறாங்க. எங்க இருக்கியா சொல்லு. ஹரே கிருஷ்ணா. கேள்வி பதில் கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்போ இது வந்து 3/4 நேரம் தான் நமக்கு டைம். இதுக்கு அடுத்து இன்னொரு அரை மணி நேரம் வேணா என்னோட கேள்வி மாதிரி நம்ம கேட்டு பேசலாம். அதனால திருப்பி இதே லிங்க்ல வாட்ஸ்அப்ல போயிட்டு இதே லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3/4 நேரம் காணாது. சத்சங்கங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு மேல தான் சத்சங்கம். அது அப்படிங்கிற பட்சத்துல இனி ஒரு 10-20 நிமிடங்கள் நம்ம கேள்விகள் மாதிரி நம்ம சத்சங்கத்தை ஏற்படுத்தலாம். திருப்பி அதே இப்போ ஒரு 5 நிமிஷத்துல இன்னொரு 5-10 நிமிஷத்துல வந்து இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிடும். திருப்பி அதே வாட்ஸ்அப்ல வரலாம். போய் நீங்க அந்த லிங்க் திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்க.
வீட்டில் இருக்கலாம் அவன் மீட் ஆகும். மம்தா வந்துருச்சிருக்காங்களா? சிவசக்திகளா மம்தாமையா அவங்க தான் ரேஷா வருது. சமப்பிரியா இருக்காங்க. சமப்பிரியா மாதாஜி கேள்விகள் இருக்கா? ரேஷா சரி ரேஷா யாரு சொல்லுங்க. இப்பதான் கேக்குதா? சரி, யூடியூப்ல பதிஞ்சிருக்கிறோம். அதுல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமா ஆமா, எப்போ வரும்? ஏன் எப்போ வருது? சரி, 11:38. இன்னும் 2 நிமிஷம் இருக்கும். இதுல என்னமோ கேள்வி கேட்கறீங்கல்ல, சும்மா சொல்லிட்டாரு. அந்த இது கதிசி கதைன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆரம்பிச்சிட்டா எல்லாம் இருப்பாங்க. எனக்கு புரியுது. என்ன சாப்பிடும்போது தான் பேசுவேன். ரைட்டா? லைன் வந்துட்டா இருக்கா? ஹரேகிருஷ்ணா. அப்புறம் வைஷ்ணவர்கள் வந்து வைஷ்ணவா பர துக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சணங்களை சொல்லும்போது கருணை இருக்கணும், பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மகாபிரபு தந்திருக்கிற மார்க்கத்துல தெய்வீக அன்பு, நம்ம மகாராஜ் அதைத்தான் சொல்லுவாங்க, டிவைன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக அன்பு, இந்த அன்பை வந்து பரப்பணும். அதுக்கு நாமத்தை பயன்படுத்துறாங்க. நாமம் மூலமா தெய்வீக அன்பை சைத்தன்ய மகாபிரபு விநியோகிக்கிறார். நம்ம திருக்குறள்ல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் ஒரியர் பிறர்க்கு அப்படின்னு ஒரு செயல் உண்டு. இது பாகவத கதை. முன்ன நான் சொல்லி இருந்திருப்பேன். அதாவது சித்திரகேது ராஜா ஒரு இடத்துல கதை சொல்லிட்டு இருக்கிற போது, அவரு பின்னாடி நல்ல துறவியாட்டம் வாழ்ந்தார். அப்போ நிறைய இடங்கள்ல பாகவதம் பேசுறார். அப்போ கூட்டத்துல சிவன் பார்வதி நெருக்கமா உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் கை உணி ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு வந்து அது வித்தியாசமா படுது. சித்திரகேதுவுக்கு அவர் என்ன நினைக்கிறார், சிவனாலே துறவுல ஞானத்துக்கு உள்ளவர் அவரே இப்படி கூட்டத்துல
ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை போட்டு உட்கார்ந்துருந்தா அப்ப மத்தவங்க என்ன என்ன இதுல என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு உதாசீனம், ஒரு அலட்சியம் உண்டாச்சுது. அதனால அப்படி லேசா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான். அப்போ இவளுக்கு கோபம் வந்துருச்சு. இவர் ஒண்ணும் பொருட்படுத்தல. அப்ப எதுவும் சொல்லிராதன்னு தடுக்கிற போது அதுக்குள்ள இவ அசுரனா போ அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். அசுரனா போ. அவன் ஒன்றும் அதுக்காக வருத்தப்படல. ஆனா அசுரனா அவன் பிறக்க வேண்டி வருது. இது நம்ம வரலாற்றுல யாகம் செய்யற போது இந்திர சத்ரு, இந்திரனுக்கு எதிரி இருக்கக்கூடாது. அவன் என்னன்னா இந்திரனுக்கே ஒரு எதிரி வேணுங்கிற மாதிரி தப்பா செய்து அதுல இருந்து இந்த ருத்ராசுரன் வாரான். ருத்ராசுரன் அதுல இருந்தா வந்தான். பெரிய உருவம். அது நம்ம பாகவத்துல படமா வரைஞ்சிருக்கிறாங்க, பார்க்கலாம், வர்ணனை இருக்கு. அவன் இந்திரனை கொல்ல வரும்போது தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தப்பிச்சு ஓடுறான். ஓடி 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 கதிசி முனிவர் ஆசிரமம் இருந்தது, அவர் ஆசிரமத்துல போய் ஒளிஞ்சிருக்கான். அப்ப இவர் பார்த்துட்டு, இவர் நிஷ்டையில இருந்தார். பார்த்துட்டு அவர் என்ன யோசிக்கிறார், சூரியனால அவனுக்கு ஒரு லாபம் கிடையாது, ஆனா உலகத்துக்கு நன்மை இருக்கு. ஒளி கொடுக்கிறார் சூரியன். சந்திரனால எல்லா ஜீவர்களுக்கும் ஜீவ தாது கிடைக்குது, அவனுக்கு யாரை வச்சும் ஒரு லாபமும் இல்லை. வர்ணன் தண்ணீர் கொடுக்கிறார், வாயு காற்று கொடுக்கிறார். இப்படி தேவலோகம் பூராமே ஒவ்வொரு சேவை இருக்கு எல்லாருக்கும். எல்லாம் பிரத்யாருடைய நன்மைக்காக வாழ்றாங்க. அந்த தேவர்கள்லாம் இப்படி வாழ்ற போது அவங்களுக்கு தலைவனா இருக்கிறவன் கண்டிப்பா உயிரோட இருக்கணும். அவன் இறந்துட்டா நிர்வாக கேடு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய அந்த அன்பை காட்டுறார், இந்திரன்ட்ட காட்டுறார். நீ கவலைப்படாத, நான் ரொம்ப காலமா நிஷ்டையிலே இருந்து தபஸ் பண்ணி ஒரு ஆற்றல் எனக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல் பூராமே பகவானுடையது. அந்த பகவானுடைய ஆற்றலை நான் பகவான்கிட்ட வேண்டி என்னுடைய முதுகெலும்புக்குள்ள தள்ளிடுறேன். நீ என் முதுகு பக்கமா அந்த எலும்பை உருவிட்டு போய் அதை கொண்டு ருத்ராசுரனை கொன்று அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நடந்தது. இவன் அவர் முதுகு பக்கமா இருந்து அந்த எலும்பை உருவிட்டான். அவர் இறந்துடுறார், உடலை விட்டார். அதை கொண்டுதான் ருத்ராசுரனை அடிக்கிற போது அவன் இறந்துடுறான். இப்ப இந்திரன்ட்ட அன்பு மிகுதியாலதான் அவர் தன்னுடைய எலும்பை கொடுத்தார். அதனாலதான் நாம அன்பு உடையார், என்புனா எலும்பு, என்பும் உரியர் பிறகு அப்படின்னு படிக்கிறோம். அன்பு இல்லாதவன் செல்ஃபிஷா இருப்பான், எனக்குன்னு பார்ப்பான். அன்பு உள்ளவன் தனக்குள்ளதையும் அடுத்தவனுக்கு கொடுத்துட்றான். செத்தாலும் பரவாயில்ல அப்படி, எலும்பை கூட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த எலும்பு என்னன்னா ஒரு ஆயுதம். அவனுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆயுதம் உலகத்துல எவனுக்கும் கிடையாது, என்கிட்டதான் இருக்கு. அப்படி அவனுக்கு அதை பார்த்து ஒரு சந்தோஷம். ஆனா அந்த ஆயுதத்தை இவனும் பார்க்கிறான். யாரு? ருத்ராசுரன். அவனுக்கு அதை பார்த்து இன்னும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, அந்த ஆயுதத்துல அவனுக்கு பகவான் தெரிகிறார். பகவான் தான் அந்த ஆயுதமா மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா, அது என்ன தீண்ட போகுது, எவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லி அவன் ஆனந்தப்படுறான். இப்போ அன்பு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதான் சொல்லுவாங்க, கிருஷ்ண பக்தியில எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த விசன் வேற, கிருஷ்ணர் இதயத்துல இருக்கிறதுனால விசன் மாறுபடுது. இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதை மட்டுமே ஒருத்தர் சாப்பிட்டா அவர் விரதத்துல இருக்கிறதுக்கு சமம். ஒத்த காலில் ஒருத்தன் தவா இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கோயில 4 புறம் சுத்திக்கிட்டு இருந்தா அதுவும் அதே தவத்தோட பல மடங்கு லாபம் இருக்கும்.
மௌனமா இருக்கிறதோட கிருஷ்ணனை பத்தி பேசலாம், கிருஷ்ணர் நாமங்களை சொல்லலாம். அதோட பலம் ஸ்ட்ரென்த் இதுல வந்து சக்தி அதிகம். அதோட இப்படி என்னெல்லாம் கிருஷ்ணனுக்காக பண்ணோமோ அது பூராமே வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது தனக்குன்னு ஒருத்தர் கிருஷ்ணரை மறந்து செய்யும் போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்த கோரமான காரியமா இருந்தா கூட ரிசல்ட் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. சும்மா பேருக்கு ஏதாவது இருக்கும். கண்ணன் கொடுக்கிற அளவுக்கு அதுல வராது. அது மாதிரி தெய்வீக அன்புடைய தகவல்கள் மகாபிரபு கொடுத்திருக்கிறார். சிக்ஸ்டாசகத்துல 8 பாடல்கள்ல கொடுத்திருக்கிறார். அதுல முடிக்கும் போது என்ன சொல்றார், நான் இப்படிலாம் இருப்பேன், நாம சொன்னா எனக்கு நடக்கலையே, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டு கடைசியில எதுவும் ஆயிட்டு போகுது, ஆனா எனக்கு பிராணன் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ள பிராணன் தான் உயிரை தக்க வைக்குது. ஒரு கொஞ்ச நேரம் அப்படி மூக்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா இறந்துருவோம். அப்ப பிராணன் வந்து போயிட்டே இருக்கு. அதுதான் உயிரை தக்க வைக்குது. அந்த பிராணன் தான் நான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதை பிடிச்சாச்சுன்னா கண் கூட இறந்து போயிடுறோம். அந்த நான் எங்க போச்சுன்னு தெரியாது. அப்ப நான்கிற உணர்வு அந்த பிராணன் எவ்வளவு சம்பந்தப்படுது. அந்த பிராணனுக்கு ஒரு நாதன், அதுதான் கிருஷ்ணர். மத் பிராணநாத, என் பிராணநாதனே. வீட்டுல போடாம அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வீட்டுல போட்டாதான் கேட்கும், பேசுறது கேட்கும். வீட்டுல போடும் தெரியாது, சில பேர் தெரியாது. மாதாஜி பிரபுஜி எல்லாம் வீட்டுல போட்டாதான் மகாராஜ் பேசுறது கேட்கும். அதனால வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குது. வீட்டுல போட்டு வீடுகள்ல பேசுறது கேட்கும். மதத்துல உள்ள பேசுறது வீட்டுல போடுங்க. லட்சுமி மாதாஜியாரு அவங்க வீட்டுல போடுங்க. அப்போ பிராணன் எவ்வளவு நமக்கு வசதி, பிராணன்ல தான் நாம இருக்கிறோம். அதுதான் முதல் சுவாசத்துல பிறக்கிறான், கடை சுவாசத்துல இறக்குறான்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிராணன் எவ்வளவு வசதியா இருக்கு. அதுக்கு நாதன் கிருஷ்ணர் அப்படி சைதன்யர் சொல்றாரு. மத் பிராணநாத சையவனா பரக. அதுக்கு மேல என்ன சொல்ல, அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு. அப்ப அந்த தெய்வீக அன்பின் செய்திகள் மகாபிரபு கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு நம்ம இந்த கௌடிய பாரம்பரியமானது, கௌடிய வைஷ்ணவர்கள் உலகம் பூரா அதை பிராக்டிக்கலா காட்டுறாங்க. நாம அதுல எப்படி பங்கேற்கிறோம், அதை கொண்டுதான் அது பரவும், ஸ்திரமாகும், நாமளும் உறுதிப்படுவோம். அப்ப அந்த இதுல நொண்டி சாக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படியே குரு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது, அவ்வளவுதான். கடைப்பிடிக்கிறதே நமக்கு நம்மளையும் உறுதிப்படுத்தும். அது போக இந்த பாரம்பரிய விஷயங்களையும் உலகத்துக்கு அது தரக்கூடியதா இருக்கும். எப்பவுமே புத்தகத்துல இருக்கிறது மட்டுமே பத்தாது, குரு சொல்றது மட்டுமே பத்தாது. நிற்க அதற்கு தக, அதுலதான் எல்லா ரகசியமும் இருக்கு. கற்க கசடற, அப்புறம் நிற்க அதற்கு தக. அதுபடி நடக்கணும். நடக்கிற போது நாம குருவோட இருக்கிறோம், அவ்வளவுதான். குரு ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் மூலமா கூடமாட இருக்கிறார். அப்போ அதை கை கொண்டு நாம நடக்கிற போது அவரோட இருக்கிறோம். அதை நாம உணர முடியும். இது மாதிரி ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கிடணும். ஹரே கிருஷ்ணா. இப்போ எதுவும் புதுசா சிலர் வந்திருக்கீங்க, எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். பிரச்சாரத்துக்கு
பிரச்சாரம் பண்ணலாம்பாங்க. அதாவது இவங்க அறியாமல் சொல்ற மாதிரி மற்றவங்க அறியாமல் சொல்ல தூங்கலாமா? அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க அது இது வந்து எப்படின்னா, ஆஹ், அந்த ஆர்வத்துல அவர் செய்யலாம். ஒருவேளை ஆரம்ப நிலை பக்தர் வந்து ஆரம்பத்துல ஜெபம் பண்றவங்க பல பேரை பார்க்கிறார், பல பல பக்தர்களை பார்க்கிறார், தன்னுடைய குரு அதுல விசுவாசமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆர்வத்துல அவர் பேசுறது தப்பு கிடையாது. அது வந்து எது மாதிரினா, ஒரு போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டர் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. அவன் பணத்தை தரல, அவனுக்கு இன்னொருத்தர் அனுப்புனது கொண்டு வந்து கொடுக்கிறார். போஸ்ட்மேன் வேலையை மட்டும் அவர் பார்த்தா தப்பு கிடையாது. ஆனா தானே உடையவன் அப்படிங்கிற நினைப்போட கொடுத்தா அது தப்பு. ஏன்னா அவர் வந்து பார்த்தது குருவை பார்த்தார், பல பக்தர்களை பார்த்தார், இது நல்லது அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு சொல்றார் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சமாவது அந்த சுவை வந்திருக்கணும். வந்திருந்து கொடுத்தாச்சுன்னா அது போற இடத்துலயே நிற்கும். வராம கொடுத்தாச்சுன்னா இவர் ஒரு நாள் வெறுமனே ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனா நாமும் வந்து யாரையும் காப்பாற்ற தயாரா இருக்குது. ஒருத்தர்கிட்ட வந்து அதற்கு உண்டான உத்வேகம், அந்த ஆர்வம் இருக்கணும் கண்டிப்பா. ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு பொதுவா நாம சொல்ல சொல்லி யார்கிட்டையும் அவங்க தூண்டுறது தப்பு தான். அது தேவையில்லை. என்ன காரணம்னா, ஒரு பிச்சைக்காரன் எப்படி இன்னொருத்தனுக்கு டொனேட் பண்ண முடியும், தானம் பண்ண முடியும்? இவன்ட்டே ஒண்ணும் இல்லை. அந்த நாமத்துடைய இது அந்த அனுபூதி அதுல இருக்காது. நாம வந்து ஒரு சகஜமா அதை எடுத்துக்கிட்டோம். அது எல்லாரும் நாமம் சொல்லுங்க நாமம் சொல்லுங்கும் போது அது சகஜமா பேசுறோம். ஆனா அவர் தனிப்பட்ட முறையில நாமத்துக்கு அவர் அடிமையா இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதனாலதான் சிக்ஷா யாரும் இருக்கலாம், தீட்சா தனியா கொண்டு வராங்க. தீட்சா குரு நமக்கு இங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு பக்தர் வந்து யார்கிட்டயோ போய் பிரச்சாரம் பண்ணலாமா வைக்கலாமான்னா அது வந்து முறை கிடையாது. அது வந்து ஒரு 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 நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாகத்துல இவ்வளவு நேரம் நீ அதை செய் இதை செய்ன்னு ஒரு கர்மயோகி மாதிரி வேலை கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் அவர் நிறைவேற்ற முடியுமே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்கிட்ட மனசாட்சிப்படி ஒரு பியூரிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு தூய்மை, அகத்தூய்மை இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஜீவன் கடவுளை தேடுற மாதிரி ஒரு ஜீவன் ஒருத்தன் இருந்து அந்த ஜீவனை பரமாத்மா இந்த புது ஆரம்ப நிலை ஆள்கிட்ட கொண்டு விட்டாச்சுன்னா, 2 பேருக்குமே வந்து இவங்கிட்ட தேடல் இருந்தது, அவங்கிட்ட வந்து பியூரிட்டி சுத்தம் இருந்தது. அப்போ அந்த வேகம் அது வந்து இணையும் போது அந்த யார் வந்து அந்த ஆரம்ப நிலையில இருந்தாலும் அவனை விட இந்த தேடலோட வந்தவன் இன்னும் வேகமா முன்னேறுவான். அப்படி முன்னேறும் போது இவன் பின்னாடி கிடப்பான், அறிமுகப்படுத்துறவன். அவன் வந்து அவனுக்கு பொறாம வரும். நான் தானே அறிமுகப்படுத்தினேன், நீ என்ன வேகமா போற? அப்படி என்ன அதுல கொஞ்சம் எதுலையும் நிதானம் வேணும், ஏமாந்து போயிடாத, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அதனாலதான் எப்பவுமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோமா அது அதிகாரப்பூர்வமானதான்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் அந்த விஷயத்த எங்க இருந்து பெற்றாரோ அதையெல்லாம் நாம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இதைத்தான் வியாசர் வந்து நம்ம இதுல குரு சாது சாஸ்திரா ஒரு முக்கோணத்தை கொடுத்தாங்க. இந்த 3க்கும் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு. எப்பவுமே சிக்ஷா வந்து தன்னை பிரதானப்படுத்தக்கூடாது. யார் தீட்சா குருவோ அவரை வந்து பிரதானப்படுத்தி சிக்ஷா குரு செயல்படணும். அப்படி செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ வந்து இந்த தொல்லை வராது. ஆரம்பத்துல வந்து ஒரு ஆர்வத்துல அதை செய்யுங்க இதை செய்யுங்க இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்றது அனுபூதியில சொல்றது கிடையாது. அதுல உண்மை இருக்கு, ஆனா அனுபவத்துல அவங்க பேசல. அப்ப ஏதாவது ஒரு டவுட் அவங்க கேட்டாச்சுன்னா இவங்களால கிளியர் பண்ண முடியாது. எங்களுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்துடும். அதனாலதான் நிறைய இடங்கள்ல ஆரம்பத்துல சும்மா போங்க, பிரசாதம் விநியோகம் பண்ணுங்க, புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பேசுறது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அது வந்து பீஜமா வேலை செய்யாது. ஒரு முறை எங்க குருநாதர்
நித்திலீலா பரிஷ்டம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவுராஜகச்சாரிய ஸ்ரீமத் பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி தாக்கூர் அவங்களுடைய முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க கிராமத்துல ஒருத்தர் ஹார்மோனியம் வச்சு மகாமந்திரம் பாடிக்கிட்டே இருக்கிறார் நாள் பூரா. நான் 2 வருஷமா பாக்குறேன், அவர் இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறார், வந்ததுல இருந்து பாக்குறேன்னு அவர் சொல்றாரு பெருமையா. அவர் பூரி மகாராஜ் அதை பார்த்துட்டு அப்படியே ஓரக்கனால பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலை. அவங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது 1 வருஷம் நடந்தது. பிறந்த நாள் விழாவுக்கு போயிருக்கிற போது இப்படி ஒரு பேச்சு நடந்தது. அடுத்த வருஷம் நான் போயிருக்கிற போதும் அதே ஆள் வந்துட்டு குருநாதர்கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது மறக்காம மகாராஜ் கேட்டாங்க, உங்க கிராமத்துல ஒருத்தன் எப்பவும் நாமம் பாடிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லியே அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இப்ப அவன் பாடல, நிறுத்திட்டான். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, அவளுக்கு உடம்புக்கு முடியல, அந்த நோய் நீங்கணுங்கிறதுக்காக அவர் நாமத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த பொண்ணு இறந்துருச்சுல்ல, இனி எதுக்கு நாமத்தை சொல்லணும், அவர் நிறுத்திட்டார் அப்படின்னு இவர் சொன்னார். அப்போ பூரி மகாராஜ் வந்து அது சிரிச்சுட்டு ஒன்றும் சொல்லலை. அப்போ ஜெபம் பண்ணாங்க. அப்போ இதுல எந்த பக்கம் தப்பு மகாராஜ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, அவனை ஆசை காட்டி நாமும் சொல்ல வச்சானே அவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆசை காட்டி நாமும் சொல்ல வைக்கிறது, நாமத்தை சொல்லு, அது நடந்துரும் இது நடந்துரும், அப்படியாகும் இப்படியாகும், இது வந்து சுத்த நாமம் கிடையாது. நீ நாமத்தை சொல்லுது, நடக்கிறது நடக்கட்டும், நாமும் பார்த்துக்கிடும், எது நடந்தாலும் பகவான் சித்தம், அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆரம்ப பக்தர்கள் இந்த மாதிரி சுத்த நாமத்தை தர முடியாது. அப்போ ஒரு சுத்தம் இல்லாம அவன் நாமத்தை கொடுத்ததுனால அவனும் அவர் ஆசைப்பட்டு ஆசை வயப்பட்டுதான் அவன் நாமத்தை சொல்றான். அவனால ஸ்திரமா நிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வர்ற போது அதுக்கு பயந்து ஓடிடுவான். எதிர்பார்ப்போட வந்தான், எதிர்பார்த்தது நடக்கல, போயிட்டான், அவ்வளவுதான். ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த மாதிரிதான் அது. எதிர்பார்த்த லாபம் வரல, சம்பளம் கிடைக்கல, நான் வேற கம்பெனிக்கு போறேன்ட்டு போயிடலாம். இதை நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஆரம்ப பக்தர்கள் வந்து அந்த மாதிரி நாமங்களை சொல்ல சொல்லி இது பண்ண வைக்கிறது அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த சேவையை செய்தா போதும், அதுதான் நல்லது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. காலையில இது அப்படின்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப இருக்காது. அப்போ காயத்ரி சொல்ல கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு கொஞ்சம் டைம் ஆனாலும் காயத்ரி சொல்லலாமா, இல்லைன்னா அந்த டைம் படி தான் சொல்லணுமா? அது கொஞ்சம் பிந்தி சொல்லலாம், தப்பு கிடையாது. 8 வரைக்கும் கூட சொல்லலாம், தப்பு இல்ல. தம்பி இருக்காங்க, 2 பேருமே நான் ஜெபமாலை கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன். அதுல ஒரு தம்பி பண்றான், பண்ணும்போது அவன் நான்வெஜ் சாப்பிடுறத அவனே விட்டுட்டான். யாரோ சொன்னாங்க, கோயில்ல இஸ்கான் போகும்போது யாரோ சொன்னாங்க, நானும் சொன்னோம், எல்லாம் யோசிச்சு அவனே விட்டுட்டான். அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதை உணர்ந்து சரி நான்வெஜ் சாப்பிடலாம், என்ன ஒன்றும் உயிர் வாழ முடியாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி அவனே புரிஞ்சுட்டு விட்டுட்டான். ஆனா பெரிய தம்பி நான்வெஜ் சாப்பிட்டுட்டே தான் அவன் ஜெபம் பண்ணான். 2 ரவுண்டு தான் பண்ணுவாங்க 2 பேரும். பண்ணிட்டு இருந்தா யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, இது நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய தண்டனையா நிறைய கெடுதல் நடக்கும் அப்படின்னு யாரோ 2 பேர் சொல்லியிருக்காங்க. உடனே மாலைய பையோட கொண்டு வந்து எங்க வீட்டுல வந்து தந்துட்டு, எனக்கு பயமா இருக்கு இதை வச்சிருக்கவே, இது வச்சு நான்வெஜ் சாப்பிட்டு எப்படியாவது இருக்குது, அடிக்கடி சாப்பிடுறது இல்ல முன்னாடி, ஆனா பாதி குறைச்சிட்டான், ஆனா பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இரு, அதுல வந்து உனக்கு அந்த பயமும் போயிடும், யார் சொன்னாலும் அது நான்வெஜ் சாப்பிட்டாலுமே பண்ணலாங்கிற மனிதனா எல்லாரும், அது துளசி மாலை இல்லைல்ல, பண்ணலாங்கிற மனிதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நீ சொன்னாலும் அவங்க குரு மகாராஜ் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுக்கா, அதுக்கப்புறம் நான் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றேன். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் 10 மணி வரைக்கும் இருந்தாங்க, அப்புறம் தான் சாப்பிட்டோம், தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரினா நான் கிரி மகாராஜ்கிட்ட கேட்டு சொல்றேன். அவரு என்ன சாப்பிட்டாலும் அதை பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டியது, அவரு நாம சொல்லிட்டு இருந்தாலே போதும். இது வந்து புரியாம தானே அந்த தப்பு நடக்குது. கண்டிப்பா நாம அவங்களுக்கு புரிதலை உண்டு பண்ணோம். இதோட மோசமா சாப்பிட்டவங்க எல்லாம் எவ்வளவோ இருக்கிறாங்க.
நாமும் சொன்னாலே போதும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெளிவை உண்டு பண்ணிடும். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு தப்பு இருக்கு, அந்த தப்பை நான் தப்புன்னு தெரிஞ்சிட்டா செய்ய மாட்டேன். ஆனா இதை செஞ்சா அந்த தப்பு குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்தை நான் வலியுறுத்துறேன். அவர் வந்து அப்போ தவறை குறைக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அந்த நல்ல காரியத்தை கையில எடுத்துக்கிடுவார். என்னால தவறை குறைக்க முடியாது அப்படிங்கும்போது நல்ல காரியத்தையும் அவர் கையில எடுக்க முடியாது. அப்போ ரெண்டுமே நடக்காது. இவரும் நான் மட்டன் சாப்பிட்றத விட மாட்டார், நாமும் சொல்லவும் வரமாட்டார். அப்படி ஆயிரும். ஏதாவது ஒண்ணு எப்படி ஒரு குரங்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா தாவீரம், இல்லாட்டி நாம நாம நடக்கும்போது கூட காலை தைரியமா முன்னாடி வச்ச பிறகுதான் பின்னாடி உள்ள காலை எடுக்கிறோம். அப்படி ஒரு காலை வைக்கிறோம், பின்னாடி காலை எடுக்கிறோம், அப்படிதான் நடக்கிறோம். இதே போல நாமும் சொல்ல முன் வந்தா போதும், அடுத்து தானாகவே அடுத்ததெல்லாம் நடந்துரும். திருந்துறதுங்கிறது அதுதானே. நாம வந்து நீ நாம சொன்னா அது பாவம், மாமிசம் தின்னுட்டே நாம சொன்னா அது பாவம்னா அது வந்து அது பாவத்துல அது அது தப்பு. அது இந்த வார்த்தை ஒருத்தர் நாம சொல்லாம இருக்கிறது தான் பாவம். சாப்பிடுறது சும்மா அந்த உடம்புக்கு தான், அது ஆத்மாவுக்கு ஒன்றும் அது கிடையாது. ஆனா நாம வந்து ஆத்மாவுக்கு, அது ஆத்மாவுக்கு போய் சேரக்கூடிய ஒரு ஃபுட், அது உணவு. அப்போ நாமத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரட்டும். என்னைக்கு உனக்கு தெளிவு அந்த நாமம் ஏற்படுத்துறோம் அன்னைக்கு நீ அதை ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறணும். அவன் என்னதான் மாமிசம் தின்னாலும் அவன் ஒரு தட்டுக்கு மேல திங்க மாட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எப்பவுமே சாஸ்திரம் சொன்னதை கேட்கணும். சில பேர் கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து டாக்டர் சொன்னதான் கேட்பாங்க. சில பேர் யமன் சொன்ன பேர் தான் கேட்பாங்க. இது மாதிரி தான் உலகம் இருக்குது. நமக்கு தேவை வந்து நாமத்தை சொல்ல வச்சா போதும். மகாபிரபு நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். மீதியெல்லாம் வந்து அவனுக்கு யார் நலம் விரும்பியோ அவனை கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணுவார். அவங்க மூலமா திருத்திடுவார். அது நடந்துரும். இதுதான் நடைமுறை அனுபவம். ரொம்ப திருப்தியா இருந்தது பதில். தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா வரதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க. மெட்டீரியல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? எப்படி அதை பேலன்ஸ் மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு சிச்சுவேஷன்ல அதையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி பேலன்ஸ்ல கொண்டு போறீங்க? சில வீட்டுல அம்மாவுக்கும் விரோதமாயிடக்கூடாது, மனைவிக்கும் விரோதமாயிடக்கூடாது. இதுதான் போறோம். அப்படிதான் இருக்கு. இப்போ எதையாவது நாம செய்யற போது அதுல மட்டுமே நம்ம மனசு நிக்குதான்னு பார்த்தா இல்லை. எதெல்லாமோ நினைச்சுக்கிட்டே தான் செய்யறோம். சும்மா சைக்கிள்ல ஒரு வீட்டுக்கு போனா கூட எதையெல்லாமோ நினைச்சுக்கிட்டே சுத்துறோம். ஆனா கரெக்டா வீடு போய் சேர்ந்துடுறோம். இதே மாதிரி வாழ்வின் குறிக்கோள் என்னங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நீங்க மெட்டீரியலா எவ்வளவு சுத்தினாலும் அந்த குறிக்கோள்ல போய் நிற்பீங்க. அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட தகவல். எப்படி எங்க போகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா என்ன செஞ்சாலும் அங்க போய் நீங்க சேர்ந்துருவீங்க. அதே போல நான் வந்து பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகணும், பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய சேவையில நான் இருக்கணும், அவங்க பாதத்திலே நான் இருக்கணும், இப்படிங்கிற ஒரு குறிக்கோள், ஒரு முடிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுல ஸ்திரமான முடிவோட இருந்தீங்கன்னா நீங்க ஜட உலகத்துல செயல்பட்டா கூட உங்களுடைய செயல், அந்த செயல் வந்து உலகத்துக்கு தேவைப்பட்டது, அது நடக்குது, அவ்வளவுதானே வழிய மற்றபடி நீங்க கரெக்டான இலக்கு அடையிற மாதிரி அது அமைஞ்சு போயிடும். இதுல கொஞ்சம் சாமர்த்தியமும் வேணும். அதாவது ஒரு பக்தனுக்கு வந்து நம்ம புக்கில் போடுவோம் பக்த லட்சணம், அதுலலாம் அதை பத்தி அடிக்கடி போடுவேன். உலக விஷயங்கள்ல மாட்டவும் கூடாது, அதை விட்டு ஓடவும் கூடாது. தாமரை இலைய உதாரணமா ஒழியாம சொல்லுவாங்க. அது 3 அடிக்கு தண்ணி இருந்தா அதுக்கு மேல அந்த இலை இருக்கும். 4 அடிக்கு தண்ணி போயிடுச்சுன்னா 4வது அடி அதுக்கு மேல அது வந்துடும். 1 அடி தண்ணின்னு போயிடுச்சுன்னா அங்க போயிடும். அது தண்ணீரை விட்டு வெளியும் வரல, உள்ளேயும் முங்கல. அது மாதிரி அது தன்னை பேலன்ஸ் பண்ணுது. உள்ள தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம்
வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஒரு திருக்குறள் கூட உண்டு. தண்ணிக்கு தக்க மலர் அப்படி அங்க போது இப்படி இப்படி மேல கீழே வருது. இதே போலதான் உள்ளம் வந்து பண்பட பண்பட நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவோம். நாம முதல்ல விடுபட முயற்சி பண்ணா அது தப்பு. 4 பேர் பார்வைக்கு ஆளாவும், திருஷ்டி விழும், ஏதாவது குறை சொல்லுவாங்க. அதுக்கு இடம் தரக்கூடாது. நீங்க ஆன்மீகமா உங்க சாதனைகளை கூட்டுங்க. ஜட ரீதியில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தானாகவே விடுபடுவீங்க. விடுபடுத்துறது நம்ம கையில இல்லை. வீடு பேரு விடுபடுறதெல்லாம் அவர் கையில இருக்கு. ஆனா அறம் அறம் சார்ந்த வாழ்வு நம்ம கையில இருக்கு. அதுக்கு மட்டும் முயற்சிப்போம். அதுலயே அந்த பேலன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா உலகத்துல யாரையும் பகையக்கூடாது. எல்லாரையும் நண்பரா தான் வச்சிருக்கணும். நண்பர்களாக இருந்தாங்கன்னா என்னைக்காவது அவங்கள நாம வந்து கிருஷ்ணபக்தி கொண்டு வந்துடலாம். ஒருத்தரை வந்து நான் முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கை பூரா அவரு நம்மளை பிடிக்காம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மார்க்கமே அன்பு மார்க்கம் தான். யாரையும் குறை பேசக்கூடாது, குரலி பேசக்கூடாது, கெடுத்து பேசக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணாவா சரி அப்படின்ட்டு அமைதியா போயிடணும். இவ்வளவுதான். இப்படி கொஞ்சம் குணங்களை மாத்திக்கிட்டா போதும். அந்த பேலன்ஸ் பண்ற முறை நமக்கு தானாகவே வந்துடும். இதுதான் அதுக்கு பதில். புரிஞ்சுதா? ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? சரி, பரவாயில்ல. இது இருக்கிறது எவ்வளவு லாபமா இருக்கு. யாரு? ஷாம்பிரியா. சொல்லுங்க சொல்லுங்க. சில நாள் வந்து நல்லா ஜபம் பண்ண உத்வேகமா இருக்கு, சில நாள் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, பண்றதுக்கு தோணவே மாட்டேன். அந்த மாதிரி டல்லா இருக்கு. நீங்களே காரணம் கண்டுபிடிக்கணும். மனசுல ஏதாவது திட்டங்களோட உட்கார்ந்தா டல்லாயிரும். இப்போ வீடு நல்லா சுத்தமா இருக்கும்போது வேலை செய்ய ஆசை வரும். சில வீட்டு கிச்சனுக்கு போனா சமைக்கிற ஆசையே வரும். வீடு சும்மா அப்படி ஏனோ தானோன்னு அப்படி இருந்துச்சுன்னா ஆசை ஆர்வம் குறைஞ்சிருது இல்ல. இதே மாதிரிதான் அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். காத்தாலே எழுந்ததுல இருந்து அனாவசியமான விஷயங்கள் வராதபடி தவிர்த்துக்கிடணும். ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். பகவானை எடை பண்ணோம், அவருக்கு ஏதாவது ஆசையா சமைச்சோம், அவருக்கு படைச்சோம், ஏதாவது அப்படி கிருஷ்ண சம்பந்தமா மையமா வச்சே கொண்டு போனா டல் ஆகாது. அதை மீறி டல் ஆகுதுன்னா உடம்புல ஆரோக்கிய குறைச்சல் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது மனசுக்கு ஒவ்வாத ஏதாவது சம்பவங்கள் வீட்டுல நடக்கலாம். அப்போ ஆர்வம் குறையலாம். ஆனா எது நடந்தாலும் நம்ம இது வந்து உற்சாகா நிச்சய தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா ரூப கோசாமி அவங்க சொல்ற மாதிரி மனுஷ பதவி கிடைச்சாச்சு. அடுத்து வண்டி நேரா பகவான் பாதத்துல போய் தான் நிக்க போகுது. இவ்வளவு அதிர்ஷ்டம், இவ்வளவு அற்புதம், இந்த வாய்ப்புகள்லாம் தரப்பட்ட பிறகு டல் அடிக்கிறத பத்தி நம்ம யோசிக்க ஒண்ணும் கிடையாது. உற்சாகமா இருங்க, நீங்க கிருஷ்ணத்தை போக போறீங்க அப்படின்னு கோஸ்வாமிகளே நமக்கு கொடுக்குறாங்க அந்த தகவலை. உற்சாகம் நிச்சய உறுதியோட இருங்க, பொறுமையோட இருங்க, நீங்க குருவருக்கம் போட்ட பாதையிலே போங்க அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் அதை மீறி டல்லா இருக்குன்னா உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்காம இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பயப்பட ஒண்ணும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகராஜ். ஹரே கிருஷ்ணா. இந்த ஆச்சாரியர்களோட வாழ்க்கை வரலாறு டெய்லி படிச்சா வந்து நல்ல பக்தி பண்ண முடியும், நல்ல சேன் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை, இதெல்லாம் விட நம்ம ஆச்சாரியர்களோட புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? ஆமாமா, பாகவதம் மற்ற கிரந்தங்கள் இதுகள்லாம் வந்து எப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு குரு வந்து பாகவதத்துல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சுதான் அவர் குருவா இருக்கிறார், அவர் ஆச்சாரியரா இருக்கிறாங்க. பாகவதர் 2 பாகவதம் இருக்கு. ஒண்ணு கிரந்தம், இன்னொன்னு வந்து குரு. தீர்த்தமும் 2, ஒண்ணு நதி, இன்னொன்னு வந்து குரு.
அதனால இவருக்கு தீர்த்தங்கரர்னு பேரு. இப்போ அதெல்லாம் நாம முயற்சி பண்ணி படிக்கணும், கொள்ளணும். அதான் ஒரு ஒரு பாகவதம் படிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நிறைய அதுல ரூல்ஸ் இருக்கு. முயற்சிக்கணும், இப்படி இப்படி இருக்கணும், நிறைய ஒரு ஆர்வம். நீங்க அது எப்படி புரிஞ்சுப்பீங்கிறது நம்ம கையில இல்லை. ஆனா வரலாறை படிக்கும்போது நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். இந்த வைராக்கியங்கிறது என்னதுன்னா சிந்தனைய அதிகப்படுத்தக்கூடியது. வைராக்கியம் விவேகத்தை கூட்டும். அப்போ குருநாதருக்கு அவங்க வரலாறுலாம் படிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்கும் போது நான் அப்படி இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு நமக்குள்ள வரும். நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சிப்போம் அப்படிங்கிற ஆசை வரும்போது, அப்போ அவங்க அந்த ஆசையை பூர்த்தி செய்ய அனுகிரகம் பண்ண அவங்க காத்திருப்பாங்க. அந்த நேரம் நீங்க பாகவத்தை தொட்டீங்கன்னா அந்த குரு அனுகிரகம் அதுல வெளிப்படும். அந்த புத்தகம் இன்னும் ஜாஸ்தி புரியும். இப்போ படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாங்க ஒழிய அது புரியறதுக்கு குருமார்களுடைய ஆசி வேணும் தானே. அதுக்கு அந்த ஆசி பெறதுக்கு அவங்களுடைய சரிதத்தெல்லாம் படிச்சா இன்னும் நமக்கு ரொம்ப லாபம் இருக்கும். அதுதான், அதுக்குதான் சொன்னேன். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கேள்விகள் தான் கேட்கலாம். தினேஷ்குமார். தினேஷ்குமார் யாரு? வாசுகி இருக்காங்க. வாசிங்கன்னா அந்த அம்மா மெட்ராஸ்ல. யாரோ பேசுறாங்க. யாரோ மீட் பண்ண சொல்லு. மியூட் போடணும், தெரியாம இருக்காங்க. பத்மா மாதாஜி கேள்விகள் இருக்கா? திருச்சி பத்மா மாதாஜி. அதான் மீட்ல போட சொல்லிருக்கலாம். சரி, கேக்குதா? சரி. பாடி வேணா முடிச்சிருமா? பாடி முடிச்சிருமா? நமஸ்தே. சரி, நரசிம்மர் பாடி பூர்த்தி செய்வோம். 2 நிமிஷம். 2 நிமிஷம் தான் இருக்கா? 2 நிமிஷம். சரி, அப்புறம் மகாமந்திர சொல்லு. ஹரே கிருஷ்ணா. குடும்பத்துல எல்லாரும் பக்தர்களா இருக்கோம் சொல்லி முயற்சி பண்ணி எல்லாரும் குருவோட கருணையில பக்தர்களா இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளோட சாதனைகள்ல நம்ம முயற்சியை அதிகரிக்கிறோமா, இல்ல குடும்பத்தோட பிறரோட சாதனைகள்ல கவனம் செலுத்தி அவங்களெல்லாம் அவங்களோட சாதனைகளை கூட்டுறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணணுமா மகாராஜ்? இந்த ஒரே சமயம், அதாவது உங்களுடைய சாதனைகளை தான் நீங்க கவனம் காட்டணும். ஆனா எப்படி ஒரு சாதாரண உலகத்துல ஒரு அம்மா வந்து பிள்ளை தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறா, எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறா, அந்த ரீதியில இது வந்து உயர்ந்த நல்லது. நம்மளுடைய வைஷ்ணவம், கௌடிய வைஷ்ணவங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்த நல்லதா இருக்கிறதுனால அதை சொல்லித்தரவும் தாய்க்கு அந்த கடன் இருக்கு. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஏன்னா நீங்க குடும்பங்கிறது எப்படின்னா 2 மாடும் சேர்ந்தாதான் உழவு நடக்குது. தோட்டத்துல உழவு போடுறோமே, அதே போல பேலன்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போகணும் எல்லாரையும். அந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம சாதனைய விட்டுட்டு அவங்கள கவனிக்க கூடாது. நம்ம சாதனையில நாம பக்காவா இருக்கணும்.
எல்லாம் கரெக்டா கடைப்பிடிக்கிறோம். அடுத்தவங்க கடைப்பிடிக்காத போது அதை உணர்த்துற பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு. அவங்க உணரல, அதனால நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி